இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொன்ன சாட்சி இது. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த சாட்சியில எவ்வளவேனும் பொய் இல்லை. இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடிவதற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் கேட்போமானால் இதைவிட மேன்மை, இதைவிட பெரிய பாக்கியம் வேறு இல்லை. தேவனால் புகழப்படுகிறவன் அவன் உத்தமன், அவன் பாக்கியம் உள்ளவன், அவனே மேன்மை உள்ளவன். இங்கே கர்த்தர் யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஒரு மெழுகுவர்த்தி நாம் கொளுத்தி வைக்கும் போது நமக்கு தெரியும், அது எரியும் போது ஒரு புறம் அது எரிகிறது, இன்னொரு புறம் அது கரைகிறது. கரைகிற அதே நேரத்தில் அது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வெளிச்சம் அந்த பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. கடைசி வரைக்கும் அது கரைந்து முடியும் வரைக்கும், அந்த மெழுகு கரைந்து வற்றும் வரைக்கும் அதிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டுதான் இருக்கும். யோவானுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருந்தது என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் தன் வாழ்நாட்களை வீணாக்கவில்லை. கடைசி வரை அவன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவனோடு இருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசுவை கண்டு கொண்டார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்றவர்களில் ஒருவன் தான் யார் தெரியுமா? அந்திரேயா. அந்த அந்திரேயா யாரு? சீமோன் பேதுருவனுடைய சகோதரன். அந்த அந்திரேயா தான் பேதுருவை இயேசுவின் இடத்திலே அழைத்து விடுகிறான். ஆமீன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? யோவானுடைய வாழ்க்கை அது பிரகாசமா இருந்தது, அது பிரகாசித்தது. அவனை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். யோவானுடைய வாழ்க்கை இப்படி பிரகாசிக்க காரணம் என்ன? காரணங்கள் அநேகம் வேதத்தில் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரே ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து செபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே யோவானை குறித்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5வது வசனம் கடைசி 6வது வசனத்தின் முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் போய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. யோவானுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது தெரியுமா? தன் கால் போன போக்கிலும், தன் கண் போன போக்கிலும், தன் மனம் போன போக்கிலும் அல்ல, மாறாக இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் அவன் புறப்பட்டு போனான். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம் இஷ்டப்படி, நம்முடைய விருப்பப்படி அல்லது யாரோ சொல்வதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்மால் எரிந்து பிரகாசிக்க முடியாது. மாறாக எழுதியிருக்கிறபடி, ஆமேன், அவர் நமக்கு காண்பித்த பாதைகளிலே, அவர் நமக்கு சொன்ன ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமானால் யோவானை போல நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்போம். நம்மோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியாய் ஆசீர்வாதமாய் இருப்போம். தேவனால் சாட்சி பெறுவோம். இந்த அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யோவானை குறித்து நீ சாட்சி கொடுத்தீரே. யோவானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து சாட்சி பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். நீர் எங்களுக்கு எழுதி தந்த பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கை ஓட்டம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.